நம்ம வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நமக்கு கைவந்த கலை என்ன சாம்பார் வைக்கிறது. அதனால் ஒரு பக்கெட்டு பருப்பு வேக வச்சுட்டு, ஒரு பக்கெட்டு சாப்பாடு வச்சுட்டு, ஒரு பக்கெட்டு இண்டக்ஷனில் வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணிவிட்டு, எப்படியும் அன்றைக்கி சாப்பாடு செஞ்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சாப்பாடு தான் அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு, அவங்கள அனுப்பி விட்டுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். பாய். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட சிஸ்டர் வந்துட்டாங்க. என்னோடய சிஸ்டர் அம்மா வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய சிஸ்டர் வந்து விழுப்புரத்துலேருந்து வராங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் மேடம் எனக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணி தெரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு போன்லெஸ்ஸாக எடுத்து சிக்கன் 65 செஞ்சுட்டு சிக்கன் கிரேவியும் செஞ்சு மத்தியானம் 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம். நல்லா ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5:30 6 o'clock வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவளை போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே, உங்களுக்கே தெரியும் சாட்டர்டே சண்டே ஆனாலே நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன்ட்டு. அதனால் சாட்டர்டே எந்திரிச்சு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு வெண்டைக்காய் குழம்பு, ஒரு பக்கெட்டு அடுத்த நாள் அவங்க சண்டே கொண்டு போக கருவாடு தொக்கு எல்லாம் பண்ணி கிளம்பியாச்சு. இது வந்து சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாக் தான். என்னோடய சிஸ்டர் இருக்குன்றனோடனே எனக்கு ஃப்ரைடே நைட்டில் தூக்கமே வரல. எப்படா போவோன்னு தான் இருந்துச்சு. பட் ஆனால் 2 days இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. மம்மிகிட்ட போனோடனேயுமே நான் வந்து எனக்கு புளி சாப்பாடு தான் வேணும்னு கேட்டுட்டேன். அம்மா பண்ணுற புளி சாப்பாடு கோயிலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் கேட்காமே அம்மா வந்து பொட்டேட்டோ பொரியல் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பொரியலில் கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. நிறைய தண்ணி ஓவராக போயிடுச்சு. நானும் என் சிஸ்டரும் பண்ணுற காமெடி பாருங்க. மலர்களை போலக்கா தந்தை மலரை பால் என்றே அமைதி கொள்வாள். இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் மம்மி குலாப் ஜாமுன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பிரியாணி வந்து சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்றேன். அதனால் அப்பாட்ட கேட்டேன். அப்பா நைட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மார்னிங் சட்னிக்கு கரண்டியை பார்த்திங்களா, எங்கள் அம்மா எப்போ பாரு இப்படி தான் ஸ்பூன் போடுவாங்க. அப்பாட்ட நல்லா திட்டு வாங்குவாங்க. நானும் எந்திரிச்சு மாற்ற சோம்பேத்தனப்பட்டுக்கிட்டு அதையிலேயே ஊற்றி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என் தங்கச்சி மாங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். சரியான புளிப்பு. எப்படி தான் என் தங்கச்சி சாப்பிடுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சண்டே முடிஞ்சிருச்சு. அம்மா வந்து எனக்கு கீரை கொண்டு போக கீரை உருவிட்டு கொடுத்துட்ருந்தாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.